ஹாய் ஆல். ஸோ பீச் vlog தான் இதுவுமே. நாங்கள் போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறமா எல்லாம் ஆல்ரெடி சாய் ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ஊர்லேருந்து கிளம்பும் போதே பேக் பண்ணி வச்சுட்டான். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு வா தாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். நான் ரொம்ப உள்ளே போனால் அப்புறம் நனைஞ்சிட்டு ட்ரெஸ்ஸு காயறதுக்கு இதாகுதுன்ட்டு நான் உள்ளே போகல. நான் சொன்னேன்ல ஒரு விஷயம் சொல்கிறேன்னு, அது இதுதான். அந்த சிப்பி அந்த என்ன சொல்லுவாங்க இதாக ஷெல்லு, இதை எடுத்துட்டேன். அப்போவே நினச்சேன், என்னடா இது 2 பக்கமும் க்ளோஸ் ஆகியே இருக்குது, நம்ம ஆஃபாக உடஞ்ச மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் அப்பா சொன்னார், இது உயிரோடு இருக்குது, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது பாவம், அதை கடல்லையே விட்டுடு, திருப்பி அதுவாகவே வளர்ந்ததுக்கப்புறம் போகும், அப்போ உடஞ்சிரும் அப்படின்னாரு. சரின்னு ஆசையாக பொறுக்கி வச்சுருந்த எல்லாத்தையுமே கொண்டு போய் போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறமா அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி அதுக்குள்ளே என்ன இருக்குது, அப்பா இப்படி இவ்வளோ ஷியராக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இதை அடிச்சுட்டு போகும்போது அது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அதுவே குழி பறிச்சுட்டு உள்ளே போணுச்சு. அப்போ தான் சரி இதை விட்டுடுவோம், உயிரோடு இருக்கிறது எதுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். குட்டி நண்டு வந்துச்சு. அப்போ என் கையில் ஃபோன் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல, சாயை கூப்பிட்டு காமிச்சேன். ஸோ இந்த இது பாருங்கள், அலை அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அது அழகாக அதோட ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது, அது ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளியில் வருது. இதோ இந்த இது தான் பாருங்கங்க, இதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் நான். இது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அதோட லெஃப்ட் சைடு கார்னர்லேயும் ரைட் சைடு கார்னர்லேயும் அங்கே பாருங்கள் வெள்ளையாக ஒன்று வருது பார்த்தீங்களா? அது அழகாக இந்த மண் அப்படியே பறிச்சுக்கிட்டு உள்ளே போகுது. அப்போ தான் யோசித்தேன், ஓ சரி, அப்போ இதுக்கு இன்னும் உயிர் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம பண்ணது கரெக்டு தான், சரி உயிரோடு இருக்கிறது எதுக்கு போய் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் கொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எல்லாத்தையுமே. இது தூத்துக்குடியில் முள்ளக்காடு பீச். இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி முழுசாகவே அதை பார்க்குறேன். அங்கே சுக்குமல்லி காஃபி வாங்கினோம் இல்லையா, அங்கே அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டிங்களா, இதே மாதிரியே சாய் சொல்லிட்டு வருவான் கேளுங்க. அப்போ கொஞ்சம் இருட்ட ஆரம்பித்தோன்னே அங்கே லைட்லாம் போடவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஸ்கை லைட் ப்ளூவில் இருக்குது, இது கொஞ்சம் டார்க் க்ரேவும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஃபுல் வியூ எடுத்துகிட்டு கிளம்பணும். இதுதான் சாய் சொல்கிறான் கேளுங்க. அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டு அது நல்லா காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரத்துக்கு. அதான் சாயை இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். எங்கள் அம்மா சூப்பராக சொல்கிற மேட்சிங்காக அப்படின்ட்டு இருந்தாங்க. இது நாங்கள் போகும்போது அந்த நைட்டில் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 9:30 போல் அருப்புக்கோட்டை ரீச் ஆகிட்டோம்.